அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலாவுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மல்லி, வர மல்லி அது போடணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, சின்னதாக பிரிஞ்சி இலை, சின்னதாக ஒரு பட்டை துண்டு. மிளகாய் நான் 6 போடுறேன். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் அதை சேர்த்துக்கலாம், எத்தனை வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லது, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சிறிதளவு, தக்காளி 2 தக்காளி, ஆறுனதுக்கப்புறம் வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுடணும். அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். அப்போ இந்த மட்டனை, கழுவி வச்ச மட்டனை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சு உள்ளே சேர்த்துக்கணும். கறி நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சு அப்படி கிளறி விட்டுட்டே வரணும். கறியோட கலரு சேஞ்ச் ஆகணும். கறியோட கலர் சேஞ்ச் ஆகவும் கொஞ்சம் போல் ஒரு துளி மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். அது நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்க்கணும். கல்லுப்பு தான் நல்லது, தூளுப்பை விட கல்லுப்பு தான் சேர்க்கணும். தேவையான அளவு சேர்த்துக்கணும். அதை நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். மசாலாவை மிக்சியில் அரைக்கிறத விட அம்மிக்கல்லில் அரைச்சி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம்.
மூடி 5 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கும்போது இந்த கிரேவி மாதிரி இருக்கும். இது மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் வற்றணும்னா இப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இறக்கும்போது மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். சிம்பிளாக நான் செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள்.